தரிசனமாலய தரிசனம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. திருமாலின் தசாவதாரங்களில் 9வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் தோன்றியவன் ஸ்ரீ கிருஷ்ணன். குழந்தையாக இருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் நடத்திய லீலைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. கொடிய அரக்கனாக விளங்கிய தனது தாய் மாமனான கம்சனையும் அவனது கூட்டாளிகளான அரக்கர்களையும் வதம் செய்ய அவதாரம் எடுத்தவன். கம்சனின் கூட்டாளிகளான பிரலம்பன், தேனுகாசுரன், சாணூரன், திருநாவர்த்தன் போன்ற அரக்கர்களை அழித்தவன். கோபியர்களுடன் கூடி ராசக்கிரீடை செய்தவன். பின்னர் பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து தர்மத்தை நிலைநாட்டியவன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். கலியுக மக்களுக்கு கடவுளின் நாமங்களை எப்படி உச்சரிப்பது, அவருடைய தூய பக்தராக எப்படி மாறுவது என்பதை கற்பிக்க பகவான் கிருஷ்ணர் பூமியில் தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை நிறுவினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ ராதை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒருங்கிணைந்த வடிவமாக தோன்றினார் என்பார்கள் அவரது பக்தர்கள். கௌட்டிய வைணவ சம்பிரதாயத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா இயக்கம் வேத அல்லது இந்து கலாச்சாரத்திற்குள் ஒரு ஏகத்துவ பாரம்பரியமாகும். ஹரே கிருஷ்ணா இயக்கம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தோன்றி பகவத்கீதையை ஓதிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது.
ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின்படி கடவுளின் புனித நாமங்களை உச்சரித்தால் இந்த உலகத்தின் துயரங்களிலிருந்து விடுபட்டு பேரின்ப நிலையை அடைய முடியும். இதற்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புனித மந்திரத்தை பிரபலப்படுத்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற இந்த மந்திரத்தை உச்சரிப்பதை கேட்பதில் கவனம் செலுத்தினார். ஹரே கிருஷ்ண மந்திரம் தெய்வீகத்துடன் இணைவதற்கு ஒரு உறுதியான வழியாகும். மகா மந்திரம் என்றும் அழைக்கப்படும் இந்த மந்திரத்தை ஜபிப்பது நம்மை கடவுளிடம் நெருங்கச் செய்கிறது. ஹரே கிருஷ்ண மந்திரம் தெய்வீகத்திற்கு ஒத்ததாகும். இது ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் விரிவாக்கம் பற்றி சற்று காணலாம். 1965ஆம் ஆண்டு சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்று நியூயார்க்கில் இஸ்கான் அமைப்பினை நிறுவினார். மேற்கத்திய நாடுகளில் இயக்கத்தை பரப்புவதற்காக அவர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறினார். பகவான் கிருஷ்ணரின் புத்தகங்களின் மூட்டையுடன் பாஸ்டனுக்கு சென்றார். அது அவருக்கு போராட்டமான கட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் பகவத்கீதையின் சொற்பொழிவுகளை வழங்குவதன் மூலம் அதன் செய்தியை பரப்ப அவர் கடுமையாக உழைத்தார். பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் 1966ஆம் ஆண்டு நியூயார்க்கில் இஸ்கானை வெற்றிகரமாக நிறுவினார். 1966 முதல் 1968 வரை ஆயிரக்கணக்கான மக்கள் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இணைந்தனர். இது அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சலிஸ், சாண்டா ஃபே, சியாட்டில், நியூ மெக்சிகோ போன்ற பெரிய நகரங்களில் கோவில்களை நிறுவுவதை சாத்தியமாக்கியது. ஹரே கிருஷ்ணா இயக்கம் அதன் இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்துள்ளது.
உலக அரங்கில் 50 ஆண்டுகளுக்கும் குறைவான காலமே இருந்தாலும் 1966ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் அவரது தெய்வீக அருள் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவால் நிறுவப்பட்டதிலிருந்து இஸ்கான் பரவலாக விரிவடைந்துள்ளது. இதில் 500 முக்கிய மையங்கள், கோவில்கள், கிராமப்புற சமூகங்கள், கிட்டத்தட்ட 100 இணைக்கப்பட்ட சைவ உணவகங்கள், ஆயிரக்கணக்கான நாமஹட்டாக்கள் அல்லது உள்ளூர் கூட்டக் குழுக்கள், பல சமூக திட்டங்கள் மற்றும் உலகளவில் மில்லியன் கணக்கான சபை உறுப்பினர்கள் உள்ளனர். இஸ்கான் பல்வேறு உன்னத நோக்கங்களுக்காக பாடுபடுகிறது. எனவே கிருஷ்ண உணர்வின் ஒரு பகுதியாக இருங்கள். பரமபுருஷரின் மகிழ்ச்சிக்காக மனித குலத்திற்கு சேவை செய்யுங்கள். இதனால் உங்கள் மனித வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்குங்கள் என்ற குறிக்கோளை கொண்டிருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதரின் கூற்றுப்படி மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நிறுவப்படும் ஆழ்நிலை அதிர்வு நமது கிருஷ்ண உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்கும் உன்னதமான முறையாகும். இது நம் அனைவருக்கும் ஆன்மீக உணர்த்தலை அளிக்கிறது. நாம் அனைவரும் அடைய முயற்சிக்க வேண்டிய ஒன்று என்கிறார். ஹரே கிருஷ்ணா மந்திரமானது ஹரே கிருஷ்ணா இயக்கத்திற்குள் மகா மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஹரே என்று உச்சரிக்கும் போது நீங்கள் இறைவனின் உச்ச சக்தியை தூண்டுகிறீர்கள். கிருஷ்ணர் என்றால் அனைவரையும் கவர்ந்தவர் என்று பொருள். ராமர் என்றால் அனைத்து இன்பங்களின் தேக்கம் என்று பொருள். பாரத தேசத்தில் துவாரகையில் பிறந்து அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டவன் ஸ்ரீ கிருஷ்ணன். இவனது பால விளையாட்டுகளில் ஒன்றிரண்டை இங்கே காணலாம். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் பிரியம். ஆனால் அவனது வளர்ப்பு தாயான யசோதா அதிகம் வெண்ணெய் தரமாட்டாள். ஒரு சிறு உருண்டை மட்டும் தருவாள். அதனால் சிறு வயதில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் உரியில் இருக்கும் வெண்ணெயை திருடி தின்பான். அப்படி ஒரு சமயம் ஒரு வீட்டில் உரியிலிருந்து வெண்ணெய் திருடும் சமயம் அந்த உரியின் மேல் ஒரு சிறு மணி கட்டி வைத்திருப்பதை பார்க்கிறான். அதாவது எலி ஏதாவது வந்து உரியின் மீது ஏறினால் மணி அடிக்கும். அதற்காக அந்த ஏற்பாடு. கிருஷ்ணன் அதை பார்த்துவிட்டு, ஏ மணியே, நான் வெண்ணெய் எடுக்கும் போது எந்த காரணம் கொண்டும் நீ அடிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டு வெண்ணெயை திருடுகிறான். ஆசை அதிகமாக அங்கேயே அந்த வெண்ணெயை தின்னும்போது கணகணவென மணி அடிக்கிறது. அனைவரும் வர கிருஷ்ணன் மாட்டிக்கொள்கிறான். என்ன மணியே, ஏன் அடித்தாய் என கிருஷ்ணன் கேட்க, அதற்கு மணி, நான் என்ன செய்யட்டும் கிருஷ்ணா, சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் போது மணியடிக்க வேண்டும் என்பது சம்பிரதாயம் அல்லவா
அதைத்தான் நான் செய்தேன் என்று சொல்லிற்றாம். இன்னொரு சம்பவம். கிருஷ்ணன் குடியிருந்த கோகுலத்தில் ததிபாண்டன் என்ற ஒருவன் இருந்தான். சற்றே குண்டாக இருக்கும் அவனுக்கு குழந்தைகளின் ஆரவாரம் பிடிக்காது. அதுவும் கிருஷ்ணனை, அவனின் குறும்புகளை பிடிக்காது. ஒரு சமயம் ஏதோ தப்பு செய்துவிட்டான் என்று யசோதை கிருஷ்ணனை தேடி வர, ததிபாண்டனின் வீட்டிற்கு வரும் கிருஷ்ணன் சற்று ஒளிந்து கொள்ள உதவி செய் என்று கெஞ்சுகிறான். ததிபாண்டனும் சம்மதித்து அவனை ஒரு பெரிய மூடி போட்ட பெட்டியில் போட்டு மறைத்து விடுகிறான். சற்று நேரம் கழித்து தன்னை விடுவிக்கும்படி கேட்கும் கிருஷ்ணனிடம் தனக்கு மோட்சம் கொடுத்தால் விடுவிக்கிறேன் என்று ததிபாண்டன் கேட்க, கிருஷ்ணன் அவனுக்கு மோட்சம் தருவதாக வாக்கு தந்து பின்னர் அதை நிறைவேற்றுகிறான். இப்படி காருண்யம் மிக்கவன் ஸ்ரீ கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணாவின் முழுமையான மந்திரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆலய தரிசனம் காண்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.